வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த க்ரஷாலஜி 101 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பன்னி அமெரிக்காவுக்கு போயிருந்துருப்பாங்க, அது வரைக்கும் தான் பார்த்துருந்துருப்போம். இந்த எபிசோடில் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றதான் காட்டுறாங்க. பன்னி அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு பன்னியும் ஜெயலும் காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை, ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டிஸ்டன்ஸ் குறையுதுன்னு சொல்கிறத விட சுத்தமாகவே அவங்கள்ட்ட காண்டாக்டே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஓன் பிளான்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களே, டேட் போயிட்டு இருக்கும்போது இங்கேனா போகலான்னு சொல்லிட்டு அந்த எல்லா பிளானையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு தங்களோட ஒர்க்கில் வந்து பிஸி ஆகிடுறாங்க. இப்படியே என்ன ஆகுது அப்படின்னா 1 வருஷம் ஆயிடுது. இன்றைக்கி தான் பன்னி வந்து கொரியாவுக்கு ரிட்டர்ன் வர நாள். பன்னி வந்து கூட்டு வரதுக்காக அவனோட அப்பா அம்மா அப்புறம் போபே ஃப்ரெண்டு போன எல்லோரும் ஏர்போர்ட் போயிருப்பாங்க. பன்னி ரிட்டன் வந்தவங்கள பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கில்ல, அதனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் வந்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன், உன் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வந்து பன்னி ரிசீவ் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ஜெயல் வந்து ஃப்ரெண்டு பையன் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்டு பையன் வந்து என்னால் இன்றைக்கி போபே கூட டேட்டுக்குனா போக முடியாது, அவள் டேட்டை கேன்சல் பண்ணிட்டாடா, ஏன்னா பன்னி இன்றைக்கி கொரியாவுக்கு ரிட்டன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த செம்லேருந்து பன்னி காலேஜுக்கு வர போகிறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஜெயல் வந்து இதெல்லாம் கண்டுக்காத மாதிரி அப்படி நின்றுட்டே இருப்பான். அடுத்த நைட்டு பன்னியோட வீட்டில் ரிட்டன் வந்ததுக்கான பார்ட்டி வந்து வந்திருக்கும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்க ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து வந்திருக்கனால பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பன்னி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, ஜீவன் வந்து போன வாரம் தான் ஊருக்கு வந்தான் கொரியாவுக்கு ரிட்டனு, ஆனால் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறதா பிளான் இருக்குது, அதனால் அடுத்து நான் அவன் கூட வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் பரவாயில்லையே இப்போ நான் ஜீவன் கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவன் அடுத்து ஊருக்கு போகிறேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அதான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் போபி நீ தான் கமிட் ஆகிட்டு இல்லடி, அப்புறத்துக்கு என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போபையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ஜாலியாக வந்து எல்லாரும் அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜெயலோட டாபிக் வரும். நீ ஜெயலும் இப்போ காண்டாக்டில் இல்லையா, அடுத்து அவன்கிட்ட காண்டாக்ட் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அவன் என்னை காண்டாக்ட் பண்ணி 1 இயர் ஆகுது, நானும் அவனை காண்டாக்ட் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து ஸ்கிப் ஆகி போச்சு, ஏன்னா எனக்கு அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஸ்காலர்ஷிப்பில் போனதுனால நிறைய ஒர்க் இருந்துச்சு, நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கினா தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும், ஆனால் அதுலேயே நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், ஏன்னா நான் அவனுக்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அவன் என்ன பிஸின்னு தெரில, அவனு எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது போபி என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட கூட ஃப்ரெண்டு பையன் சொன்னான் ஜெயலுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் அப்படியா தான் இருக்கும், எனக்கும் ஜெயல் பற்றி நல்லா தெரியும், அவன் என்னை அவாய்ட் பண்ணுறதை பார்த்தா அவனுக்கு எனக்கு பிடிக்கல போல இருக்குது, சரி பார்க்கலாம் அடுத்து என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எப்படியும் காலேஜில் மீட் பண்ண தானே போகிறேன், ஏன்னா அவனோட எலக்டிவ் பேப்பர் தான் நானும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பன்னி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலேஜில் தான் காட்டுவாங்க. பன்னி இன்றைக்கி எலக்ட்ரிக் கோர்ஸ் எடுத்திருக்காங்களே, அந்த எலக்ட்ரிக் பேப்பர் அட்டன் பண்ணுறதுக்காக கிளாஸ்க்கு போவாங்க. அந்த கிளாஸில் தான் ஜெயல் இருப்பான். ஜெயலுக்கு வந்து பன்னி இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வந்து தெரிஞ்சதுனால எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஏன்னா ஜெயலுக்கு பன்னியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும், எப்படி பேசுகிறதுனே தெரியாது. ஆனால் பன்னி இதை பார்க்குறவங்க ஜெயலுக்கு நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது, நம்ம இருந்தாவே அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டாகி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பன்னி வந்து வெளியில் வருவாங்களா. அப்போ ஜீவன் வந்து காஃபி வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். என்னாச்சும் பண்ணி டல்லாக இருக்குன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம், சரிவா லஞ்ச் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜீவன் லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போவான். அப்போ 2 பேரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் திரும்பி வந்து ரிட்டன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அதுக்குள்ளே ரிட்டன் போகிறேன்னு கேட்கும்போது, அதான் ஹைவோன்னு தெரியும் இல்லைப்பா அவனுக்கு, அவன் என்னை விட்டு இருக்க மாட்டான், திரும்பி அவள் ஸ்டடீஸ்க்காக போகிறான், அதான் அவள் கூடவே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீ ரொம்ப நாள் இருப்பேன்னு நினச்சேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேரெக்டாக பேசினா தான் ஃப்ரெண்ட்ஸா, நம்ம ஃபோனில் கூட பேசிக்கலாம், நம்ம சோஷியல் மீடியா மூலம் பேசினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து ஜீவன் கேட்பான், அம்மா நீ ஜெயோவில் மீட் பண்ணியா, அவன்கிட்ட பேசுனியா அப்படின்ற மாதிரி. இல்லை நான் அவனை மீட் பண்ணேன், ஆனால் அவன் என்னை பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் தெரியுமா, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் கிளாஸில் இருக்கிறத அவன் பார்த்துட்டு அதனால் கிளாஸுக்கே வராமல் திரும்பி போயிட்டான் தெரியுமா, அவன் ரொம்ப என்னை அவாய்ட் பண்ணுறான், பேசாமல் அந்த கிளாஸை நான் கேன்சல் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி பார்த்துக்கோ என்னன்னு பார்த்து முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி ஜீவன் பேசிகிட்டு இருப்பானா. அப்போ பன்னியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்துடுவாங்க. வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வாங்க ஹேங் அவுட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஜீவன் வந்து ஊருக்கு போகிற விஷயம் தெரிய வரும். அப்புறம் ஜீவன் நடந்துக்கிட்ட விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. பன்னி ரொம்ப ஆப்சன்ட் மைண்டாக இருக்கிறத பார்த்தவங்க சரி பன்னி ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வீடியோ கேம்ஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. பன்னி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பன்னி வந்து கேம்லனா கொஞ்சம் நல்லா விளையாடாமல் தோற்று போயிடுவாங்களா. சரி இப்போ நீ தானே எல்லா கேமில் தோற்ற, அதெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ இப்போ எங்கள் எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு பீர் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணி கடைக்கு அனுப்பி விட்ருவாங்க.
போயிடுவாங்க. பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு ரிட்டன் வருவாங்க. வரவங்க வர வழியில் எதேச்சியாக வந்து ஜியோவில் பார்ப்பாங்க. ஜியோலும் பன்னியை பார்ப்பான். பன்னிக்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாமல் விலகி போகலான்னு போவானா, ஆனால் தெரியாமல் பன்னியோட பீர்க்கேனை தட்டி விட்டுருவான். சரின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறேன்ற பேரில் அதை கொட்டி விட்டுருவானா. பன்னி பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பன்னியை அவாய்ட் பண்ணிட்டு அவன் பாட்டு கடைக்குள்ளே போயிடுவான். இந்த விஷயத்தை பார்க்கும்போது பன்னிக்கு மனசே உடைஞ்சு போயிடும். அவனுக்கு அந்தளவுக்கு நம்ம வேண்டாதவளாக போயிட்டோமா, இப்படி நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாத அளவுக்கு கூட அவாய்ட் பண்ணிட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நின்றுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் காலேஜில் ஜியோவில் தான் காட்டுவாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இனிமேல் வந்து நான் எலக்ட்ரிக் பேப்பர் வந்து அட்டன் பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்டா அட்டன் பண்ண மாட்டேன்னு கேட்கும்போது அங்கே பன்னி வரான். பன்னியை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்லுவானா, நீ அதுக்காக தான் போகிற அப்படின்னா போகாமலே இருக்க வேணாம். பன்னி ஆல்ரெடி அந்த கிளாஸ் வந்து கேன்சல் பண்ண போகிறாளாம், போபி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு போபி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவள் எதுக்கிட்ட அப்போ கிளாஸை கேன்சல் பண்ணுறாலாம், என்னாலே கேன்சல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் கொஞ்சம் அக்வர்டாக போயிடும். ஏன்னா பன்னி தனக்காக வந்து இன்னும் வந்து விட்டு கொடுத்து போகிறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. இதெல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு விடுறா மச்சான், பண்டி போனால் போயிட்டு போகிறான், உனக்கு வேணால் இன்னொரு பிளைண்ட் டேட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், என் கூட வா பிளைண்ட் டேட்டுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைடா நான் வரல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது நீ எதுவும் பண்ண வேணாம், சும்மா வந்து உட்காந்துருந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஜேவில் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, இனிமேல் நான் காலேஜில் யாரையும் லவ் பண்ணுறது ஐடியாவே இல்லை, எனக்கு செட் ஆக மாட்டேங்குது காலேஜ் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போவான். இப்படி காலேஜில் லவ் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஜேவில் சொன்னதை அந்த சைடு வந்துட்டு இருந்த பன்னி வந்து கேட்டுருவாங்க. அவன் நம்மளால தான் இப்படி காலேஜை வெறுத்து பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக போயிடும். ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இனிமேல் அவன் லைஃப்பில் நம்ம இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து எங்கே காட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லைப்ரரியில் தான் காட்டுவாங்க. இப்போ பன்னி வந்து காலேஜில் திரும்பி வந்து ஜாயின் பண்ணிட்டாலும் இன்னும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் ஸ்காலர்ஷிப், அதாவது காலேஜ்லேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அதில் கொடுக்க சேலரி வச்சு ஃபீஸ் கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்ட் டைமாக பன்னி இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னா காலேஜ் லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கான வேலை என்னென்னா புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வைக்கிறதா. அப்படி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக்ஸ் எல்லாம் ஒரு ட்ராலியில் கொண்டுட்டு போய் அடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த சைடு வந்து ஜெயோல் மேலே அந்த ட்ராலி பட்டு அவன் மேலே அடிபட்டுருமா. ஒரு 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க முன்னாடி இடிச்சா என்ன எப்படி நடந்துக்குவாங்க, அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இங்கேருந்து போயிடுவாங்க. மனைவிக்கு மனசே விட்டு போயிடும். சரி மேலே அவன் லைஃப் நம்ம இல்லை, இதுக்கு மேலே மூவ் ஆன் ஆகி போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைப்ரரிக்கு வரல பேனர்னா இருக்கும்ல, அதெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சைட் பேனர் வந்து கலண்டு கீழே விழுந்துருமா. அந்த சைட் போயிட்டு இருக்க ஜெயில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேனரை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். உடனே பன்னி வந்து தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கொரியா ரிட்டன் வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு பேசின வார்த்தைகள். அதுக்கு ஜெயிலும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எலக்ட்ரிக் பேப்பரை கேன்சல் பண்ண போகிறேன் கேள்விப்பட்டேன், நீ கேன்சல்லாம் பண்ண வேணாம், உனக்கு அப்படி என் கூட இருக்கிறதுக்கு வந்து ஆக்வர்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிடுறேன், நீ வந்து படிக்க போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி அதுக்கு பதில் என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ எதுக்கு வந்தா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஜெயோவில் தான் காட்டுவாங்க. பன்னிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கான கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவான். அப்படி அவன் கேன்சல் அப்படின்ற பட்டனை கொடுக்க போகும்போது கரெக்டாக 2 கெஸ்ட்டு உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் அப்படின்ற மாதிரி போய் ஜெயோவில் பார்க்கும்போது 2 பேர் ஜெயோவில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவங்க இன்டர்வியூ படி என்ன அப்படின்னா ஜெயோவில் மட்டும் இல்லாமல் கூடயே இன்னொரு பையனை இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. அந்த பையன் பேர் ஹரி. அவன் வந்து பேஸ்கெட் பாலில் சாம்பியன், பக்கத்து காலேஜ் பையன். அவனையும் உங்களே சேர்த்து தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அது மூலம் வந்து பல பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்க முடியுமா, ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஃபேமஸான ஆளுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு ஜெயோல் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இது டீம் இன்டர்வியூ மாதிரி தானே, இவன் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆள் இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நீங்கள் யோசிச்சுட்டு முடிவு பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேகசீன்லேருந்து வந்தவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜெயோல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்டு பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஹரி அப்படின்றவனை யாருன்னு சொல்லி பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கிட்ட அவனை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ரொம்ப ஃபேமஸான பேஸ்கெட் பால் சாம்பியன் சொல்கிறாங்க, அவன் கூட தான் இன்டர்வியூ பண்ண போகிறாங்களா, எனக்கு அவன் கூட பண்ணவே பிடிக்கலடா அதான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஃபேமஸான பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீ இந்த இன்டர்வியூனா கேன்சல் பண்ணாத, இந்த இன்டர்வியூ நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, இது உனக்கு மட்டும் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ கிடையாது, இந்த இன்டர்வியூவில் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் நிறைய பேரை போய் சேரும், அதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே நான் இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூ ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுவான். அடுத்த சீனில் பன்னியை தான் காட்டுவாங்க. பன்னி வந்து ரோட்டில் போயிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு முதல பொம்மை வந்து பன்னி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி கூப்பிடுவோம். யார் இது முதல பொம்மை கிட்ட வந்து நம்மளை கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி சொல்லி பன்னி பக்கத்தில் போய் பார்த்தா அதுதான் ஹரி. ஆக்சுவலி ஹரி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பன்னியோட ஃபர்ஸ்ட் லவ். இவங்க வந்து முன்னாடி வந்து 2 பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இதோட இவங்க பிரிஞ்சு 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஹரி என்ன நினச்சிருப்பா அப்படின்னா பன்னி வந்து இந்நேரம் தன்னை மறந்துருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு
இருந்திருப்பான். ஆனால் பன்னி தன்னை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் 2 பேரும் நார்மலாக எப்பயும் போல் பேசிக்குவாங்க. பேசினதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. சரி நான் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பன்னி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் காலேஜில் தான் காட்டுவாங்க. ஜேஎல் வந்து கேம்பஸில் நடந்து போயிட்டுருப்பானா, அப்போ ஜீவன் வந்து ஜேஎலை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஜேஎல்கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்டா நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் இல்லையே, எப்படி நம்ம என்கிட்ட பேசணும்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சி நம்ம 2 பேர் க்ளோஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்படி இல்லை, போக தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்ம உண்மையில க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான்டா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் முன்னாடி என்கிட்ட உனக்கு பேசணும்னு தோணும்போதுனா கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து நான் பன்னி லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அப்படி கிடையாது. ஏன்னா நான் எப்போயோ பன்னிக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டேன். பன்னி இப்போ நான் லவ் பண்ணல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பன்னி மனசில் ஒன்று தவிர வேறு எந்த பையனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இன்னும் பன்னி ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அமெரிக்காலேயும் சரி எப்பயும் சரி அவள் வேறு யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த விஷயம்லாம் ஜேவலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பன்னி வந்து தன்னை இன்னும் லவ் பண்ணுறான்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமாக தானே இருக்கும். அப்படின்றனால ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா நீ இன்னும் பன்னி கூட பேசலையான்னு கேட்கும்போது இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. ரொம்பனா யோசிக்காத, பன்னி உனக்காக எவ்வளோ நாள் தெரியுமா வெயிட் பண்ணுறான், இதுக்கு மேலே காக்க வைக்காத, அவகிட்ட நீ லவ் பண்ணுறன்றத சொல்லுவான். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வைப்பான். இன்னொரு பக்கம் பன்னி என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, தன்னோட கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹரிக்கிட்ட வந்து பன்னி கால் வரும். பன்னி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது கிளாஸில் இருக்கு இப்போ எப்படி வரது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்தால் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். டே இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் எப்பயுமே உங்கள் காலேஜுக்கு தான் பேஸ்கெட் பால் விளையாட வருவேன், அப்படி தான் உள்ளே வந்தேன், நீ இந்த சைடு இருக்கதை பார்த்தேன், அதான் உன்ட்ட பேசலான்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிவா வெளியில் போய் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சேர்ந்து வெளியில் போயிட்டுருப்பாங்களா. விஷயத்தை வந்து ஜேயோல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. அவங்க 2 பேர் பார்த்ததுக்கப்புறம் இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க, இது ஹரிடா பேஸ்கெட் பால் சாம்பியன், அதான் அவன் கூட இன்டர்வியூ எடுக்க போகிறான்னு சொன்னானா அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அந்த பையனாடாவே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆமாம் இவன் எப்போ அண்ணி கூட சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேயோல் கேட்பானா. ஓ உனக்கு விஷயமே தெரியாதா, இவன் தான் பன்னியோட ஃபர்ஸ்ட் லவ் போபே சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே ஜேயோலுக்கு வந்து பழசு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். பன்னி அவனை டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, அப்போ வந்து பன்னியோட ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாத்தையும் ஜேயோல் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆல்பத்தை மட்டும் பன்னி காட்ட மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது இது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்லி மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சீக்ரெட் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது இவன் தானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேயோலுக்கு அப்பயே கொஞ்சம் பொறாம எட்டி பார்க்க ஆரம்பிச்சிரும். அவன்கிட்ட போய் பன்னி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்போ வந்து ஹரியும் பன்னியும் பேசிகிட்டு இருக்க தான் காட்டுவாங்க. ஹரிக்கிட்ட பன்னியை கேட்பாங்க, நீ இப்போ தான் பேஸ்கெட் பால் விளையாட வரியான்னு கேட்கும்போது இல்லை நான் ரொம்ப வருஷமாக இங்கே தான் விளையாட வந்துட்டுருக்கேன், முன்னாடி வந்து உன்னை வந்து அடிக்கடி காலேஜ் கேம்பஸில் பார்த்துருப்பேன், ஆனால் நீ தானா அப்படின்றது தெரியல, அப்புறம் இடையில என்னாச்சுன்னு தெரியல உனக்கு காணோம், இப்போ தான் திரும்பி மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பரவாயில்லையே முன்னாடி இருந்து வந்திருக்கியா, எனக்கு தெரியாமல் போச்சு பார் அப்படின்ற மாதிரி பன்னி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹரி என்ன சொல்லுவான் அப்படின்னா, முன்னாடியே வந்திருக்கேன்னா உன்னோட ஆர்ட் ஃபெஸ்டிவல் இருக்குது பார்த்தியா, அன்றைக்கும் கூட நான் வந்திருக்கேன், அன்றைக்கி கன்ஃபெஷன் ட்ரீவில் வந்து எல்லாருமே எழுதி கட்டி விட்டாங்களே, அப்போ நானும் வந்து எழுதி கட்டினேன் தெரியுமா, நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா எனக்கு உங்க கூட கிறிஸ்மஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் எழுதியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து பண்ணி கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்களா. அப்போ அவனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் வந்து நீ என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எங்கடா கூப்பிட்றேன்னு கேட்கும்போது ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போகணும், என் கூட வரியான்னு கேட்கும்போது சரி ஓகே ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா அவங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பன்னி சொல்லிடுவாங்க. அடுத்து அந்த வீக்கெண்டை தான் காட்டுறாங்க. அந்த வீக்கெண்டில் பன்னி வந்து ஹரியை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்களா. ஆக்சுவலி ஹரி எங்கே வர சொல்லியிருப்பான் அப்படின்னா ஒரு மேகசினுக்கு இன்டர்வியூ கேட்டிருப்பாங்களே ஜேயோவில், அதே இன்டர்வியூக்கு தான் ஹரி வர சொல்லியிருப்பான். ஹரி பார்க்கனால சூப்பராக அழகாக மாடல் மாதிரி கிளம்பி வந்து நிற்பானா. பன்னி பார்த்து ஹரிக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம் கரெக்டாக அங்கே ஜேயோவில் வருவான். ஏன்னா ஜேயோலுக்கு ஒரே நாள் தானே இன்டர்வியூவு. ஜேயோவில் பார்த்தது பன்னிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு பக்கம் பார்த்தா ஹரி ஃபர்ஸ்ட் லவ், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜேயோவில் எக்ஸ் லவ். இவங்க 2 பேர்த்தில் யார் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பன்னியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து ரொம்ப சூப்பராக போஸ்ட் கொடுப்பாங்க. நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி. அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பேரும் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட ப்ளஸ் மைனஸ் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஜேயோல்கிட்ட கேட்கும்போது அவன் வந்து தன்னோட ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா அது இன்டர்வியூ கொடுக்குறதே தன்னோட ப்ராஜெக்ட் தானே. அப்படி ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் ப்ராஜெக்ட் பண்ணனால ரொம்ப பிஸியாக இருந்தது, தன்னால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒர்க் விஷயமாக கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பர்சனல் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படி
அப்படி கேட்கும்போது ஜெயோல் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இந்த விஷயத்தை கேட்ட பன்னிக்கு வந்து அப்படியே முகமே வாடி போயிடும். தலை கீழே தொங்க போட்டுக்குவாங்களா. இந்த விஷயத்தை ஜெயோலும் பார்ப்பான். அப்பா நான் எதுவும் பேச மாட்டேன், சைலண்ட்டாக தான் இருப்பான். அப்போ பன்னி வந்து புரிஞ்சு போச்சு, இனிமேல் சுத்தமாக அவன் வரமாட்டான், நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவான்னு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பன்னி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் இதே கொஸ்டினை வந்து ஹரிக்கிட்டையும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, யாரையா லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது, இப்போ நான் கரண்ட்டில் எந்த ரிலேஷன்ஷிப்லையும் கிடையாது, நான் யாரையுமே லவ் பண்ண கிடையாது. ஆனால் எனக்குன்னு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், அவள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவள் சொல்லிட்டு இருக்கும்போது பன்னியை பார்த்துட்டே தான் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹரிக்கு அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது பன்னி தான். இப்படி இன்டர்வியூ வந்து முடியுது. இப்போ இன்டர்வியூ வந்து நல்லபடியாக முடிஞ்சதுனால ஹரிக்கும் சரி ஜெயோலுக்கும் சரி ரெண்டு டிக்கெட் கொடுப்பாங்க ஹாட் ஏர் பலூனில் போகிறதுக்காக. இந்த 2 டிக்கெட்டையுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு கூட வீக்கெண்டில் போய் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் 2 டிக்கெட் இருக்கும். ஹரி டிக்கெட்டை வாங்கினோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக போய் பன்னிக்கிட்ட தான் கொடுப்பான். இப்படி எனக்கு 2 டிக்கெட் கிடச்சிருக்கு, அடுத்த வாரம் ஹாட் ஏர் பலூனுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்பான். பன்னி வந்து ஜெயோலை பார்ப்பாங்க. ஜெயோல் சைலண்ட்டாக இருக்கும். சரி நமக்கும் ஜெயோலுக்கு தான் இன்னும் செட் ஆக போகிறது இல்லை, அவன் மூவ் ஆன் ஆகி போயிட்டான், நம்மளே ஏன் மூவ் ஆன் ஆகக்கூடாது, நம்ம ஹரி கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயோல் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவான். இப்போ வந்து பன்னி வந்து நம்ம கூப்பிட முடியாது, பன்னி ஹரி கூட போயிட்டான். இப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறது, வேறு யாராவது கூப்பிட்டாகணுமே சொல்லிட்டு ஃப்ரெண்டு பையனுக்கு கால் பண்ணி கூப்பிடுவான். ஃப்ரெண்டு பையன் என்ன சொல்லிடுவானா, எனக்கு போபி கூட டேட் இருக்குடா, நான் வர முடியாதுன்னு சொல்லிடுவான். இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனுக்கு கால் பண்ணி வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். என்னடா சொல்கிறான்னு கேட்கும்போது ஆமாடா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீக்கெண்ட் பிளானு கூப்பிடுவாங்க. அடுத்து அந்த வீக்கெண்டும் வந்துடுது. வீக்கெண்டில் வந்து இப்போ ஹாட் ஏர் பலூன் போகணும்ல, அதுக்காக வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஜெயோல் கூட வந்திருக்கிறது ஜீவன் மட்டும்தான். ஜீவன் கேட்பான், நீ ஃபஸ்ட்டு சொல்லும்போது நான் நம்பவே இல்லைடா, ஜோக்குன்ற நீ உண்மையாக என்னையா டேட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் விடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஏத்தாப்படி பன்னியும் ஹரியும் வரது ஜீவன் பாப்பா. இப்போ புரியுதுடா நீ எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பன்னிக்கு என்னை தெரியுன்றதுனால தான் நீ என்னை கூப்பிட்டு வந்த, இல்லாட்டி என்னை கூப்பிட்டு வருவியா, அவன் கூட இருக்க பையன் யாருன்னு கேட்கும்போது ஹரிடா அப்படின்னு சொல்லுவோம். அதான்டா பன்னியோட ஃபர்ஸ்ட் லவ், அவன் எப்படி நீ பழக விட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி ஜீவன் சத்தம் போடுவான். அது வந்து அவள் போகிறேன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா, லூஸு ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட போய் நீ போகிறேன்னு சொல்லி விட்டு வந்திருக்கேன், அவள் எப்படா அவகிட்ட சான்ஸ் கிடைக்கும் முன்னாடியே சுற்றிட்டு இருக்கான், அவளை போய் இப்போ நீ விட்டுட்டு வந்த அப்படின்றப்ப அவனோட சான்ஸ் எல்லாம் போயிடும், ஃபஸ்ட்டு முதல்ல அவளை கன்வின்ஸ் பண்ணி திரும்பி உங்கள்கிட்ட பேச வைய அப்படின்ற மாதிரி ஜீவன் அட்வைஸ் பண்ணுவான். ஏன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலையான்னு கேட்கும்போது இப்போதைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தானே இல்லை, நீ போய் உன் லவ்வை காப்பாற்றி கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜியோவில் என்ன பண்ணுவான் அப்படின்னா பன்னிக்கு சமாதானப்படுத்துறதுக்காக போவான். அது டைம் பன்னி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹரி கூட ஹாட் ஏர் பலூன் போகிறதுக்காக லைனில் நின்று போயிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக ஏற போகிற டயத்தில் ஜியோவில் என்ன பண்ணுவான்னா பன்னி கையை பிடிச்சி நிறுத்திட்டு நீ போகாத என் கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். பன்னி பார்ப்பாங்க, இவன் நல்லா தானே இருந்தான், இப்போ திடீர்னு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹரி கையை முதல்ல விடுறா, அவள் ஏன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அப்படி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பன்னி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்படி 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பன்னிக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பன்னி கண்ணு முன்னாடி அவங்களோட 2 எக்ஸும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பன்னிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கன்ஃபியூஷனில் பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா பன்னி வந்து ஹரி கூட போனாங்கன்னா ஜியோல் கோச்சுக்குவான், ஜியோல் கூட போனால் ஹரி கோச்சுக்குவான். இப்போ பன்னி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பன்னி வந்து ஹரி கூட ஹாட் ஏர் பலூன் போகிறாங்களா இல்லை ஜியோல் பேசி கேட்டு ஜியோல் கூட போகிறாங்களா அப்படின்றத அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.